நேத்து நம்ம பார்த்த ஹெல்பவுண்ட் சீரிஸோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1 ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க, லிங்க் கமெண்ட்ல இருக்கு. போன சீசன்ல ஏதோ புகை மாதிரி ஒரு உருவம் ஒருத்தங்க சாக போற தேதியையும் நேரத்தையும் சொல்லுது. கரெக்டா அதே நேரத்துல நரகத்துல இருந்து ஒரு 3 மான்ஸ்டர் அந்த பர்சனை அடிச்சு கொன்னு அவங்க உடம்புல இருந்து சோலை எடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க பாவம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் கடவுள் தண்டனையை கொடுக்கறாரு அப்படின்னு ஒரு கல்ட் குரூப்பும் அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆரோய்டுன்ற ஒரு மோசமான கும்பலும் கடவுள் தான் இதுன்னு நம்புறாங்க. இதனால மக்களும் இனிமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்து வாழ்றாங்க. ஆனா பார்த்தா உண்மையிலேயே பாவம் பண்ணவங்க மட்டும் இல்லாம பாவமே செய்யாதவங்களையும் அந்த மிருகங்கள் அட்டாக் பண்ணி சோலை எடுக்குதுங்க. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை முன்னாடி அந்த புகை மாதிரி உருவம் சாக போற நேரத்தை சொல்லுது. இந்த கல்ட் குரூப்புக்கும் ஆரோய்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிற சோடோன்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு லீடரு நம்ம லாயர் தான். அவங்க இந்த குழந்தைய அந்த மான்ஸ்டருங்க அட்டாக் பண்றத லைவா காட்டலாம். இத பாக்குற மக்கள் அப்படின்னா தப்பு பண்ணாதவங்களையும் இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது, கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்னு நம்புவாங்க. அதே மாதிரி அந்த மான்ஸ்டர்லாம் வருது. ஆனா அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் குழந்தைய நடுவுல வச்சுக்கிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்க அந்த மான்ஸ்டர்களும் சோல் எடுக்குதுங்க. பார்த்தா குழந்தைக்கு எதுவும் ஆகல, ஆனா அந்த குழந்தையோட அப்பா அம்மா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. இதை நிறைய மக்களும் பார்க்கவே எல்லாருக்கும் உண்மை தெரிய வர ஆரம்பிக்குது. அதுவும் முக்கியமா சீசன் 1 எண்டிங்ல ஆல்ரெடி இந்த மான்ஸ்டர் கையினால இறந்து போன பார்க் அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க திரும்ப உயிரோட வராங்க. இந்த இடத்துலயே முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தான் இந்த சீசன் 2ல நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கதையோட ஆரம்பத்திலேயே போன சீசன்ல நம்ம டிடெக்டிவ் அந்த லீடர் இருக்கிற இடத்துக்கு போவார்ல, லீடர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர்கள் கையினால சாக போறாரு. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்றாரு, சின்ன வயசுலயே என்னோட அம்மா ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்க்க கூட வரவே இல்லை, நான் எந்த பாவமும் பண்ணல, ஆனா அந்த உருவம் 20 வருஷம் கழிச்சு நீ இறந்துருவேன்னு சொல்லுச்சு. அந்த 10 வருஷம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பாவம் பண்ணனு எனக்குள்ளேயே கேள்வி மேல கேள்வி. நான் பட்ட இதே கஷ்டம் எல்லாருமே படணும். அதுக்காக தான் இந்த மான்ஸ்டர்களை கடவுளா மாத்தின. இதுங்க யார் யார கொல்ல ட்ரை பண்ணுதுங்களோ அவங்க எல்லோருமே பாவம் பண்ணவங்கன்னு பரப்பன. இதனால எல்லா மக்களும் நான் எப்படி பயந்தனோ அதே மாதிரியே பயத்திலேயே வாழ்வாங்கன்னு சொல்றாரு. நம்ம டிடெக்டிவ்க்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு நடந்த உண்மையெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும், இல்லைன்னா அவரோட வாழ்க்கையை வாழணும். டிடெக்டிவ் அவரோட லைஃபை வாழ்றேன்னு அவரோட பொண்ணு கிட்ட போயிடுவாரு. அந்த இடத்துலயே நம்ம லீடரை அந்த மான்ஸ்டருங்க அட்டாக் பண்ணி அவரை காலி பண்ணுது. பார்த்தா அவரு நரகத்துல இருக்காரு. பார்க்க பூமி மாதிரியே தான் இருக்கு. அங்க அவருடைய அம்மாவை பாக்குறாரு. அம்மா இது நீங்க தானே என்ன ஆர்பனேஜ்ல சேர்த்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரு கண்ணாடியில பார்த்தா நம்ம லீடர் தான், ஆனா கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல வேற யாரோட உருவமும் இருக்கு. டக்குன்னு அந்த மான்ஸ்டர்கள் அவரை அட்டாக் பண்ண இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கேயும் அவரோட அம்மா தான் இருக்காங்களே. அதாவது லீடர் வேற ஒருத்தவங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரியே அந்த நரகத்துல இருக்காரு. இப்ப லீடரு அவருடைய சொந்த அப்பா மாதிரியே தான் அந்த வீட்டுல இருக்காரு. அம்மா பயப்படுறாங்க. சின்ன பையனா நம்ம லீடர் இருக்காரு. அம்மாவும் தயவு செஞ்சு நம்ம பையன் எதுவும் பண்ணாதீங்க, சீக்கிரம் உள்ள போடா, உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு கதறாங்க. இதை நம்ம லீடரும் பாக்குறாரு. இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம அப்பங்காரன் நம்ம அம்மாவை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான். அந்த கொடுமையில இருந்து நம்மளை காப்பாற்றணும் தான் அம்மா ஆர்ஃபனேஜ்ல சேர்த்திருக்காங்களே. அம்மா மேல தப்பே இல்ல, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. திரும்பவும் அந்த மான்ஸ்டர்கள் அட்டாக் பண்ணி இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறாரு. சீசன்ல நம்ம டிடெக்டிவோட பொண்ணும் இந்த லீடரும் சேர்ந்து ஒரு கொலைகாரனை எரிக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்ம லீடர் தான் அந்த கொலைகாரனாவே இருக்காரு. இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு கத்துறாரு. ஆனா அங்க இருக்கிற பாஸ்ட் லீடரும் நம்ம டிடெக்டிவோட பொண்ணும் சேர்ந்து அவரை எரிக்க பயங்கர வழியில துடிக்கிறாரு. அந்த நெருப்புகளுக்கு இடையில அந்த மிருகங்கள் இருக்கும்ல, அதே மாதிரி வித்தியாசமான ஒரு மிருகத்தை பாக்குறாரு. ரொம்ப பெருசா இருக்குது. இப்படின்னு நரகத்துல நம்ம லீடர் ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொரு தண்டனையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா திரும்ப உண்மையான பூமிக்கு ஆளு உயிரோட வந்துடுறாரு. எப்படி அந்த பார்க்ன்ற லேடி சீசன் 1ல வந்திருப்பாங்க, அதே மாதிரி லீடரும் வந்துடுறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இதுவும் நரகம் தான் போல, நம்ம இப்ப யாரா இருக்கும்னு தெரியலையா அப்படின்ற குழப்பத்தோட வெளியே வரும் பொழுது அப்போ ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு ஆபீசர் வராரு. அவரு லீடரை பார்த்த உடனே லீடர் நீங்களா அப்படின்னு தலை வணங்குறாரு. இப்பதான் நம்ம லீடருக்கும் புரிய வருது, அப்படின்னா நம்ம உண்மையான உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அந்த லீடர் இறந்து போய் 4 வருஷம் கழிச்சுதான் திரும்ப பூமியில உயிரோட வந்திருக்காரு. இவர் உருவாக்குன அந்த கல்ட் குரூப் தானே வேற லெவல்ல இருந்தது. ஆனா இந்த 4 வருஷத்துல கல்ட் குரூப் மொத்தமா படுத்துக்குச்சு. இப்ப நம்பர் 1ல இருக்கிறது அந்த ஆரோய்டுன்ற ஆட்கள் தான். அதுலயும் மிஸ் சன்ஷைன் அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க தான் மக்கள் முன்னாடி பேசுறாங்க. இது எல்லாமே கடவுள் பண்ற விஷயம் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய காப்பாத்துறன்ட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க. அந்த தியாகம் தான் எல்லாருமே பண்ணணும், அதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை வர வைக்கிறாங்க. ஏன்னா அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. அந்த மான்ஸ்டர்களும் வருது.
வருதுங்க அவரை காலி பண்ண. ஆனா இந்த ஆரோஹெட் ஆட்கள்லாம் அந்த பர்சனை அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்ட விடாத மாதிரி அழகா தப்பிக்க வைக்கிறாங்க. குறுக்க கார்லாம் ஓடுறாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா கொஞ்சம் கேப் உருவாக்கணும். கரெக்டா அந்த கேப் கிடைச்ச உடனேயுமே அந்த பர்சனை சுத்தி ஆரோஹெட் ஆட்கள் அப்படியே கும்பலா போய் குவிஞ்சிக்கிறாங்களா. அந்த மான்ஸ்டர்களும் வந்து அந்த ஆட்களோடவே சேர்த்து அந்த சோலை எடுக்க பார்த்தா ஆரோஹெட் ஆட்கள் கும்பல் அந்த கும்பலே எரிஞ்சு போகுது. இத வந்து ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. சாக்ரிஃபைஸ்னு சொல்றாங்க. அந்த சன்ஷைன் ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்களும் காலி. சோ அந்த கல்ட் குரூப்போட சேர்மன் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆரோஹெட்டோட ஆட்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மான்ஸ்டர்கள்லாம் கடவுள் அப்படின்னு சொன்னதே வந்து கல்ட் குரூப் தான். ஆனா இப்ப அந்த கல்ட் குரூப் கடவுளை பத்தி தப்பா சொல்றாங்க. ஆரோஹெட் தான் சரியா சொல்லுதுன்ட்டு இவங்களுக்குள்ளவே ஒரு மோதல். அதனால தான் சேர்மனை காலி பண்ண வராங்க. கிட்டத்தட்ட சேர்மன் மாட்டி இருப்பாரு. நல்ல வேளையா சேர்மனோட டிரைவர் காப்பாத்துறாரு. அந்த கேப்லயும் சேர்மன் சுயநலமா அவரோட டிரைவரை தள்ளி விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. ஆபீஸ்ல ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரிய நம்ம சேர்மன் பாக்குறாரு. சோ இப்பொழுதைக்கு ஊருக்குள்ள நம்பர் 1ல இருக்கிறது ஆரோஹெட் தான். அதுக்கப்புறம் தான் கல்ட் குரூப், அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டே. இங்க வந்த கவர்மெண்ட் செக்ரட்டரியும் இங்க பாருங்க கவர்மெண்ட் திரும்ப டாப்புக்கு போகணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். உடனே சேர்மனும் முதல்ல இறந்து போனாங்கல்ல லைவ்ல போட்டிருப்பாங்களே அந்த பார்க்ன்ற லேடி இப்ப உயிரோட இந்த கல்ட் கும்பலுடைய கஸ்டடியில தான் இருக்காங்களே. அந்த கவர்மெண்ட் செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா அந்த பார்க்ன்ற லேடி மட்டும் பேசினானா ஆரோஹெட் ரொம்ப மோசமானவங்க, கல்ட் கும்பலும் கவர்மெண்ட்டும் தான் நல்லதுன்னு சொன்னா எலெக்ஷன்ல நாங்களும் ஜெயிப்போம், உங்களுக்கும் இழந்ததெல்லாம் திரும்ப வரும், ஆரோஹெட்டையும் நம்ம சமாளிக்கலாம். ஆனா சேர்மன் என்ன சொல்றாருன்னா இவ உயிரோட வந்து யாரு கண்ணிலையும் படாம எங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். 4 வருஷமா இங்க தான் இருக்கா. ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட பேச மாட்டா. சீக்கிரமா பேச வைங்க சேர்மன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கல்ட் குரூப்போடைய லீடர் இருக்காருல்ல அவரை மட்டும் தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. ஏன்னா லீடர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் மக்கள் எல்லோருமே நம்புவாங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோம். கடைசியா லீடரை பார்க்க போனது ஒரு டிடெக்டிவ். சோ அந்த டிடெக்டிவை பிடிச்சி விசாரிச்சாலே எல்லாம் தெரிய வரும்னு சொல்றாங்க. சோ கவர்மெண்ட்டும் இந்த கல்ட் குரூப்பும் நம்ம டிடெக்டிவ் தான் தேடுறாங்க. பார்த்தா நம்ம டிடெக்டிவ் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தனியா அவரோட பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது டிடெக்டிவோடைய பொண்ணுக்கு கேன்சர் நோய் இருக்கு. திடீர்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. இவர் மருந்து கொடுக்கவே சரியாகுது. அவரோட பொண்ணை நினைச்சு அவரு ரொம்ப கவலையில இருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னும் போது தான் அப்போ இந்த ஆரோஹெட்டோடைய ஆட்கள்லாம் ஒரு லேடியை பிடிச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க போல. திரும்பவும் அதே சடங்கு பண்றாங்க. அப்பதான் கருப்பு கலர்ல ஒரு காரை இவர் பாக்குறாரு. டவுட் வருது. உடனே ஒரு பஸ் ஏறி போகும்பொழுது அந்த காரு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருது. ஒன்னு அந்த கல்ட் குரூப்பா இருக்கணும், இல்ல ஆரோஹெட் ஆட்களா இருக்கணும்ட்டு இவர் வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவரோட வீட்டுக்கு வந்தா அங்க ஆல்ரெடி அந்த கல்ட் குரூப்போட ஆட்கள் நம்ம டிடெக்டிவோடைய பொண்ணை வேன்ல ஏத்தி இருக்காங்க. டிடெக்டிவால ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் அவரை ஃபாலோ பண்ணி வந்ததுல ஒரு கருப்பு கலர் காரு. ஆக்சுவலா அது யாருன்னா நம்ம லாயர் தான். சோடோடைய ஆளுங்க எல்லாரும் உள்ள வந்து அந்த கல்ட் குரூப் கூட சண்டை போட்டு நம்ம டிடெக்டிவையும் அவரோட பொண்ணையும் காப்பாத்துறாங்க. இந்த விஷயம் அந்த கல்ட் குரூப்போடைய சேர்மனுக்கு தெரிய வருது. உடனே அந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல ஒரு லேடி, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிடெக்டிவை தேடி போறோம்ன்ற விஷயம் எப்படி சோடோ குரூப்புக்கு தெரிஞ்சது அப்படின்னா கல்ட் குரூப்லயும் சரி கவர்மெண்ட்லயும் சரி ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால லீடரை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப லேட் ஆகும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பார்க்ன்ற லேடி இறந்து போனவங்க திரும்ப வந்திருக்காங்க. இவங்களை கடவுளா மாத்தி மக்களை நம்ம பக்கம் இழுக்கலான்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. எங்க டிடெக்டிவையும் அவரோட பொண்ணையும் சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா இதோட என்ன விட்டுருங்க, நான் என் பொண்ணு கூட தனியா வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்ல நீங்க எங்க போனாலும் அந்த கல்ட் கும்பல் உங்களை தேடி வரும், எங்க கூட இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு போறாங்க. போன சீசன்ல ஒரு குழந்தைய காப்பாத்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய நம்ம லாயர் தான் பாத்துக்கிறாங்களே, வெளியே ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க முடியாது. அதனால பிரைவேட் டீச்சரை ஏற்பாடு பண்ணி ரூமுக்கே வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதோட நம்ம டிடெக்டிவ் பொண்ணுக்கும் கேன்சர்ன்றதுனால தேவையான எல்லா மெடிக்கல் வசதியையும் நம்ம லாயருடைய அந்த சோடோ குரூப் பாத்துக்குது. அப்பதான் டிடெக்டிவோடைய பொண்ணும் அப்பா அந்த லீடர் ரொம்ப நல்லவருப்பா, எதுக்காக அந்த கல்ட் குரூப் மேல இவ்வளவு நெகட்டிவ், லீடர் எங்க இருக்காரு, என்ன சொன்னாரு, நீங்க தானப்பா கடைசியா பாத்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம டிடெக்டிவும் உண்மையை சொல்லல. ஏன்னா ஆல்ரெடி கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடும்ல. அதனால நான் அவரை பார்க்கும் பொழுது கடவுளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு அந்த லீடர் தான். அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா திரும்பவும் அவர் உயிரோட வருவாரு, அந்த மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சும்மா ஜீசஸோட கதையை அடிச்சு விடுறாரு. ஆனா அது உண்மையா நடக்க போகுதுன்ற விஷயம் இவருக்கு தெரியல. ஏன்னா கல்ட் குரூப்போடைய சேர்மன் இருக்காருல, அவரு பிரஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு. கடவுளால தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு போன ஒருத்தங்க திரும்ப உயிரோட வந்தா என்ன அர்த்தம், கடவுளால வர முடியாது, அதனாலதான் கடவுளுடைய தூதுவரை அனுப்பியிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, முதல்ல லைவ் டிவில ஒருத்தங்க இறந்து போனாங்களே
பார்க் அவங்க தான் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்றாரு. எலும்பு கூட இருக்கிற அந்த பார்க் திரும்ப உயிரோட வராங்க. அது அவ்வளோ மக்கள் பாக்குறாங்க. எல்லாருமே ஐயோ பார்க் தான் கடவுளுடைய தூதுவர்னு நம்புறாங்க. சோ ஒருவேளை அந்த பார்க்ன்ற லேடி மட்டும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் மக்கள் நம்புவாங்க. திரும்ப இந்த கல்ட் குரூப்பும் கவர்மெண்ட்டும் ஃபார்முக்கு வந்துரும். சோ இந்த விஷயம் நம்ம லாயருக்கும் தெரிய வருது. எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. இறந்து போய் திரும்ப வந்த இந்த பார்க்ன்ற லேடி மாதிரியே அந்த லீடரும் திரும்ப வந்துட்டா அவரு என்ன சொல்றாரோ அதை தான் மக்கள் கேட்பாங்க. அந்த பார்க்ன்ற லேடியை விட லீடருக்கு தான் மவுஸ் அதிகம். சோ அதுக்காகவே நம்ம லாயர் வந்து அந்த லீடர் இறந்து போன இடத்துல ஒரு ஆபீசரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரு அங்கேயே இருந்து லீடர் திரும்ப வருவாரான்னு சொல்லி செக் பண்ணுவாரு. சோ அதே மாதிரியே லீடரும் திரும்ப உயிரோட வராரு. அது அந்த ஆபீசரும் பார்த்துட்டு நம்ம லாயருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி இப்ப அந்த லீடரு இவங்க பக்கம் இருக்கணும். சோ அதனால அந்த ஆபீசர் வந்து எதர்ச்சியா போற மாதிரி ஆளு சீனை போட்டு ஐயோ லீடர் நீங்களா அப்படின்னு ஆளு கும்பிட ஆரம்பிக்கிறாரு. இததான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். அந்த ஆபீசர் நம்ம லாயர் சொல்லி தான் வந்திருக்காங்களே. ஏன்னா அந்த லீடரை இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஆஃபீஸருடைய வீட்டில் தான் அந்த லீடரும் இருக்காரு. அவருக்கு நரகத்தில் இருந்தார்ல, அந்த நேரத்தில் இருந்த கனவுகள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அடிக்கடி எழுந்து கண்ணாடியில் ஒரு முகத்தை பார்ப்பாரு. ஏன்னா கண்ணாடியில தான் உண்மையான ரிஃப்ளெக்ஷன். அவரா தான் இருக்காரா இல்லை வேற ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்காரான்னு தெரியும். அப்படி கண்ணாடியை பார்க்கும்போது அது லீடர் தான். அதோட அந்த கண்ணாடியில் அந்த மிருகங்களுடைய உருவமும் தெரியுதா. இவர் ரொம்பவே பயந்து போறாரு. எங்க அந்த கல்ட் குரூப்ல இருக்கிற சேர்மனு அவரு பார்க்குன்ற அந்த லேடியை பார்க்கறாரு. இங்க பாரு, நீ இறந்து போய் திரும்ப உயிரோட வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீ பேசணும். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை தான் நீ பேசணும். எங்களுக்காக கூட வேணாம், உன் பசங்களுக்காக பேசு. ஏன்னா உன் பசங்களை இப்போ அந்த லாயரு எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. ஆனா நாங்க சொல்றதை கேட்டு நாங்க சொன்னதெல்லாம் பண்ணனா உலகத்துக்கே தெரிய வரும் நீ உயிரோட வந்துட்ட அப்படின்னு. உன் பசங்களும் உன்னை தேடி வருவாங்க. இதை கேட்ட உடனே அந்த பார்க்குன்ற லேடியும் என் பசங்களுக்காகவாவது இதை பண்ணணும்ட்டு ஓகேன்னு சொல்றாங்க. இவங்க வெளியே வந்து பேசிட்டா இவங்க தான் கடவுள் ஆவாங்க. இதை தடுக்கணும்னா லீடர் வெளியே வந்து பேசணும். அதனால லாயரும் வந்து அந்த ஆபீசர் கஸ்டடியில இருக்கிற லீடரை மயக்க மருந்து போட்டு நான் சொல்றதுக்கு கொண்டு வான்னு சொல்றாங்க. இப்படி போன்ல வந்து இந்த ஆபீசர் வெளியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த லீடரு ஆபீசருடைய லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் எப்படி உயிரோட வந்தாரோ அதே மாதிரி பார்க்குன்றவங்களும் உயிரோட வந்திருக்காங்க. இப்ப ஆரோஹெட் தான் டாப்ல இருக்கு. இவர் உருவாக்குன கல்ட் எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குன்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதோட இப்ப இவர் இருக்கிறது ஒரு சாதாரண ஆளோட வீட்டுல கிடையாது, ஒரு ஆபீசரோட வீட்டுலன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அங்க இருந்து லீடர் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஆபீசர் வந்து லீடரை அடிச்சு அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கறாரு. அப்புறம் அவரை கார்ல கட்டி போட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. லீடரும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து நீ யார்கிட்ட என்ன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கன்னு கேட்க சோடான்ற ஒரு குரூப் அவங்க கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அதோட எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை இங்கேயே அடிச்சு கொல்லணும்னு தோணுதுன்னு சொல்ல லீடரும் அப்படி நான் என்ன பண்ண உனக்குன்னு கேட்கும்போதுதான் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஆபீசர் இருக்காருல அவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆரோஹெட் குரூப் இருக்காங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா மென்டலா அந்த குரூப்ல ஒருத்தவங்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சன்ஷைன் அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தங்க ஆரோஹெட் சேர்ந்தவங்க. ஆக்சுவலா அவங்க தான் நம்ம ஆபீசரோட வைஃப். இப்படி மாறிட்டாங்க. அந்த மான்ஸ்டருங்க ஒருத்தரோட உயிரை எடுக்க வரும் பொழுது இந்த சன்ஷைன் அப்புறம் ஆரோஹெட் ஆட்கள்னா கும்பலா போய் நின்னு அந்த மான்ஸ்டர்களால இறந்து போயிருப்பாங்கல்ல, அதை சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இவரோட வைஃபும் இறந்து போக அவர் அங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சோ என் வைஃப் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோவப்படுறாரு. ஆனா நம்ம லீடர் என்ன சொல்றாருன்னா எங்க பாரு, எனக்கு நீ உதவி செஞ்சனா டோட்டலா எல்லாத்தையும் என்னால மாத்த முடியும். வைஃப் மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வராதுன்னு சொல்றாரு. ஆபீசர் லைட்டா நம்ம லீடர் பக்கம் சாயறாரு. ஆனா மனசை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு முடியாது, உன்னை நான் சோடோ குரூப் கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நேரா கொண்டு போய் விட்டுறாரு. அவங்களும் லீடரை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஆபீசர் அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எப்படி அவரோட வைஃப் ஆரோஹெட் குரூப் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம அந்த சோடாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்க இந்த லீடரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம வைஃப் மாதிரியே இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, அது நடக்க கூடாதுன்னு சொல்லி நேரா வண்டியை திருப்பி லீடரை கூட்டிட்டு போறாங்கல்ல, அவங்க வேன் மேலேயே கிராஷ் பண்ணி உள்ள இருந்து லீடரை இவரு காப்பாத்தி கொண்டு போறாரு. இங்க பாரு லீடரு, நீ சொல்றத நான் நம்புறேன், எல்லாத்தையும் தயவு செஞ்சு மாத்து. இப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க உன் போனை வெளியே தூக்கி போடு அப்படின்னு லீடர் சொல்லவே இவரும் தூக்கி போட்டுறாரு. இந்த நேரத்தில் அந்த கல்ட் குரூப் கவர்மெண்ட் இவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து இறந்து போய் திரும்ப உயிரோட வந்திருக்காங்களா அந்த பார்க்ன்ற லேடி, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன ஸ்பீச்சை கொடுக்கணும், அவங்க லுக் எப்படி இருக்கணும்னு அதை பத்தி தான் மீட்டிங் போகுது. ஏன்னா மக்கள் முன்னாடி அந்த பார்க்கை பேச வைக்க போறாங்க. எங்க அந்த ஆபீசர் வந்து லீடர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம எங்க போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஆரோஹெட்டை மீட் பண்ணணும். ஆனா அவனுங்க தானே மோசமானவனுங்க அப்படின்னு கேட்க அந்த மோசமானவங்களை வச்சுதான் நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும்.
முடியும், ஏன்னா அவங்க கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. ஆபீசரும் ஓகேன்னு கூட்டிட்டு போறாரு. எங்க அந்த சேர்மன் வந்து அந்த பார்க்கன்ற லேடி கிட்ட பேசும்பொழுது திடீர்னு அந்த லேடி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு, ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. சேர்மனுக்கு புரியல, என்ன சொல்றேன் தெரியல, உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு இதுதான் தோணுது, ஒருவேளை நீங்க எப்படி சாக போறீங்கன்றத நான் பாக்குறனோ அப்படின்னு சொல்ல சேர்மனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. சரி அதை விடு, மக்கள் முன்னாடி நீ என்னென்ன பேசணும் தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம லாயரு அவங்களுக்குன்னு அந்த சோடா ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்க எல்லோருமே ஒரு மீட்டிங்கை போடுறாங்க ஆன்லைன்ல. அந்த கல்ட் குரூப்பும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த பார்க்கன்ற லேடியை மட்டும் மக்கள் முன்னாடி ஃபுல்லா பேச வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படியாவது நம்ம அதை தடுக்கணும், அந்த பார்க்கன்ற லேடியும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக இந்த சோடோ குரூப்பும் ஏதோ ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க லீடரை கூட்டிட்டு போற அந்த ஆபீசரு ஆரோஹெட்டோடைய அந்த இடத்துக்கு வந்துட்டாரு, ஆனா உள்ள போக விட மாட்டாங்க. நல்ல வேலையா அந்த ஆபீசரோட ஒய்ஃப் தானே சன்ஷைனா இருந்தவங்க, இந்த மாதிரி நான் சன்ஷைனோட ஒய்ஃப் தானே சொல்ல, ஓ நீதான் அந்த ஆளா, சரி சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி அந்த ஆரோஹெட்டோடைய டாப்ல இப்போ ஒருத்தர் இருக்காரு, அந்த பர்சனை போய் பாக்குறாங்க. அவரு லீடரை பார்த்த உடனே ஐயோ லீடர் நீங்களான்ட்டு அவரால் நடக்கிறத நம்ப முடியல. ஏன்னா அந்த ஆரோஹெட் இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கான ரீசனே நம்ம லீடர் தான். இப்ப அவரே இறந்து போய் திரும்ப வந்திருக்காருன்னா அவரு கடவுள் மாதிரி அவரு சொல்றத தான் இந்த ஆரோஹெட் குரூப்பே கேட்க போறாங்க. சோ இதுதான் லீடருக்கு வேணும். ஒன்ஸ் அங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்த அந்த ஆபீசரை போட்டு தள்ள சொல்றாரு, அவங்களும் காலி பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த பார்க்கன்ற லேடிக்கு அப்படியே ஒரு மகாராணி மாதிரி ட்ரெஸ், முகத்துல பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு மக்கள் முன்னாடி அவங்க பேச போறாங்களாம். அதுக்காக அவ்வளோ பேர் கூடி இருக்காங்க. அங்கதான் நம்ம லாயரும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவரும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா லாயருக்கு என்ன பிளான்னு தெரியல, எப்படியாவது இங்க நடக்கிற இந்த மீட்டிங்கை தடுத்து நிறுத்தணும், அந்த பார்க்கன்ற லேடியை பிடிக்கணும். உடனே அசிஸ்டன்ட்டும் அது நான் பாத்துக்கிறேன், ஆல்ரெடி பிளான் எல்லாம் போட்டாச்சு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்கன்னு சொல்றாரு. லாயருக்கு எதுவும் புரியல. எங்க ஆரோஹெட் ஆட்களும் இந்த மீட்டிங்கை தான் கெடுக்க வந்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கும் அந்த பார்க் லேடி வேணும், லீடர் கேட்டிருப்பாரு. சோ இப்படி ஆளுக்கு இந்த மீட்டிங்கை கெடுக்க வராங்க. ஆனா அந்த மீட்டிங் நடக்குது. அந்த பார்க் லேடி வந்து அப்படியே ஒரு ராணி மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. மக்கள்லாம் பயங்கரமா கத்துறாங்க. அந்த எல்லா மக்களையும் பார்க்க இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது, ஏன்னா அவங்க திரும்ப உயிரோட வந்து 4 வருஷமா ஒரே ரூம்குள்ளதான் இந்த சேர்மனை அடைச்சு வச்சிருந்தாரு. திடீர்னு இப்ப இவ்வளவு பேரை பார்க்க அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆகுது. பின்னாடி இருந்து சேர்மனும் என்ன ஆச்சு உனக்கு, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லவே அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆரோஹெட் ஆட்கள்லாம் வந்து உள்ள புகுந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கல்ட் ஆளுங்களை அடிச்சு துவைக்கிறாங்க. சோ உள்ள புகுந்து அடிக்கணும், அந்த பார்க் லேடியை பிடிக்கணும், இதுதான் ஆரோஹெட்டோட பிளான். ஸ்ட்ரைட்டா இந்த வேலையை பாக்குறாங்க. ஆனா நம்ம லாயருடைய அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் ஒரு பக்காவான பிளான் போடுறாரு. இந்த மீட்டிங்க்கு ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த 2 பேருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அந்த மான்ஸ்டர் தான் அட்டாக் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க, அடுத்தது இன்னொருத்தங்கன்னு. அதுவும் கரெக்டா அவங்க டைம் எப்போனா இந்த பார்க் லேடி பேசுறாங்கல்ல அப்போதான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே முன்னாடி போர்ட்டல் கிரியேட் ஆகுது. அது வழியா அந்த மான்ஸ்டருங்க வெளியே வருமா, அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. சோ அந்த மான்ஸ்டர் யாரை கொல்ல நினைக்குதோ அவங்க மக்களுக்கு நடுவுல தானே இருக்காங்க. அதனால மான்ஸ்டர் வேகமா எல்லாரையும் அடிச்சு திறத்திக்கிட்டு உள்ள வருது. இதனால ஒரு பதட்டமாகி எல்லா மக்களும் தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங்கே ஸ்பாயில் ஆகுது. நம்ம லாயரும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, அட பாவி இதுதான் உன் பிளானா, சரி ஏதோ ஒண்ணு அந்த பார்க் லேடியை நம்ம தான் பிடிக்கணும்ட்டு லாயர் வேகமா ஓடுறாங்க. இப்ப கதை அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கல்ல அந்த செக்ரட்டரி, அவங்க வந்து நம்ம லாயருடைய அசிஸ்டண்ட்டை மீட் பண்றாங்க. சோ அந்த செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் சுத்தமா பவரே இல்லாம இருக்கு, இப்போ அந்த கல்ட் குரூப்பும் அந்த ஆரோஹெட் ஆட்களும் தான் டாப்ல இருக்காங்க. சோ திரும்ப கவர்மெண்ட் ஃபார்முக்கு வரணும். சோ அதுக்காக நான் அந்த கல்ட் குரூப் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், நீ லாயருடைய அந்த சூடோ குரூப்ல இருந்து அந்த பார்க்க மட்டும் கடத்திட்டா போதும். இந்த கல்ட் குரூப்புக்கும் ஆரோஹெட்டுக்கும் சண்டை வந்து அவங்களே அழிச்சுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் சீக்கிரட்டா சூடோ குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அசிஸ்டண்ட்டை வச்சு. ஸோ கதை ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. அந்த மீட்டிங்கே ரண கொடூரமா இருக்கு. அந்த மிருகங்கள் ஒரு பக்கம் மக்களை அழிக்க ஆரம்பிக்குது. இங்க ஆரோஹெட் குரூப் வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம லாயர் அசிஸ்டன்ட்லாம் இவங்க பார்க்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்க் இப்ப யாருக்கிட்ட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெயிட். இங்க ஆரோஹெட்ல இருக்கிறவங்களும் லைவ் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் பார்க்குக்காக வெயிட் பண்றீங்க, ஆனா உண்மையான கடவுள் வரப்போறார் அப்படின்னு சொல்ல நம்ம லீடர் அங்க வராரு. அத லைவ்ல பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ லீடரும் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுது, அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன், அந்த பார்க்க நான் பார்க்கணும், ப்ளீஸ் என்ன பார்க்க விடுங்க அப்படின்னு இவரு சொன்ன உடனேயுமே அந்த ஏரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் பார்க்க பார்க்கணும்னு சொல்றாரு, வழிய விடுங்கடான்ட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாரையுமே அடிச்சு ஏரோடும் இப்ப பார்க்க தான் தேடிக்கிட்டு இருக்கு. எங்க அந்த பார்க்க சேர்மன் தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. எந்த வழியா போறதுன்னு தெரியல, ஏன்னா பில்டிங் ஃபுல்லா ஏரோட ஆட்கள் வந்துட்டாங்க. அதனால அவரு
அவரு கவர்மெண்டோடைய அந்த செக்ரட்டரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ண அவங்க வந்து நீங்க ஒரு 3வது ஃப்ளோர் போங்க, அங்க என் ஆளுங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க இந்த விஷயத்த மெசேஜ் பண்றாங்க யாரு, நம்ம லாயருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான். அவரும் லாயர் கிட்ட இந்த மாதிரி நம்ம 3rd ஃப்ளோர் போகணும், அங்கதான் பார்க் வர போறாங்க அப்படின்னு எல்லாரும் வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடுகள் இருக்கு. அந்த மான்ஸ்டர் கையினால சில முக்கியமான ஆட்கள்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய எலும்பு கூடுகள் தான் இது எல்லாமே. இதை இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆரோவோட ஆட்கள் அங்க வருவாங்களாம். சோ பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம லாயரும் அசிஸ்டன்ட்டும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எங்க நம்ம பார்க்க கூட்டிட்டு வர சேர்மனும் ஐயோ எந்த வழியா போறதுன்னு தெரியலையேன்னு ஆளு புலம்புறாரு. முன்னாடி போக பயப்படுறாங்க எல்லாருமே. அப்ப பார்க்க திடீர்னு இந்த உலகமே அழிய போகுது, கிட்டத்தட்ட அது ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த சேர்மனும் இவ வேற சும்மா உளறிக்கிட்டு இருக்கா, என்ன பார்த்து ஏதோ பீனிக்ஸ் பறவைன்னு சொன்னா அதை நான் பார்க்கும்போது இறந்து போயிடுவேனா, இப்ப என்னடா உலகமே அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த நேரத்துல இந்த ஆரோட ஆட்கள்லாம் இந்த கல்ட் குரூப்ல வேலை செய்யற அதுவும் கிளீனரா இருக்கிற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. ஏயா இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, கூலா எங்க கிளீன் பண்ண போற, அது வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி மழுப்புறாரா. உடனே அவரை பிடிச்சி செக் பண்ண டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு போன்ல, 42 நிமிஷம் இருக்கு. நம்ம லாயரோட அசிஸ்டன்ட் 2 ஆட்களை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்கை கெடுக்கிறதுக்காக ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க டைம் கரெக்டா முடியும், அந்த மான்ஸ்டர்ங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, மீட்டிங் கலையும். அடுத்தது இன்னொரு ஒரு ஆளு, அது இவர் தான். ஸோ இவரோட டைம் முடியும் பொழுது அகைன் திரும்பவும் அந்த மான்ஸ்டர்கள் வரும்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பார்க் லேடியை காப்பாத்தி கொண்டு போறது தான் லாயரோட அசிஸ்டன்டோட பிளான். ஆனா இப்ப இந்த பர்சன் ஆரோவோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்க அவங்க லீடர் கிட்டையும் சொல்றாங்க. லீடரும் புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே அந்த லாயருடைய பிளான் தான், அவன் நம்ம கூடயே இருக்கட்டும் நமக்கு யூஸ் ஆவான் அப்படின்னு இவர் சொல்றாரு. எங்க சேர்மனு பார்க்க கூட்டிட்டு அப்படியே தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில அப்படியே ஜாம்பி மாதிரி அந்த ஆரோட ஆட்கள் இருக்க, டேய் எந்த வழியாடா என்ன கூட்டிட்டு வரீங்க, இப்ப பாரு இவனுங்க இருக்காங்க சீக்கிரம் ஓடணும்டா அப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. இந்த கேப்ல அந்த பார்க் வந்துட்டு சேர்மன் ஆட்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா, ஆனா பின்னாடியே விடாம சேர்மனும் வந்து பிடிச்சு பார்க்க போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அவங்க இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுதுன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லும் பொழுது, நீ என்ன பைத்தியமா, இந்த உலகம் எப்படி அழியும், சும்மா வளராதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அங்க நம்ம லாயர் வந்துடுறாங்க. சேர்மனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த பார்க் தான் வேணும், ஒன்னு அந்த ஆரோட ஆளுங்க பாத்துப்பாங்கன்ட்டு பார்க்க கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. பார்த்தா ஆரோட ஆட்கள் வேகமா ஓடி வந்து சேர்மனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவர் ஒரு ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம கவர்மெண்ட் செக்ரட்டரி அவங்களுக்கு தான் கால் பண்றாங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இந்த சேர்மனோட ஹெல்ப் தேவையே இல்ல, ஏன்னா இந்த சேர்மனையும் தாண்டி லீடர் வந்துட்டாரு, அவரு தான் இப்ப பெரிய ப்ராப்ளம், அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு காலை கூட அட்டன் பண்ணல அவங்க. அவ்வளவுதான் ஆரோட ஆட்கள்லாம் உள்ள வந்து சேர்மனை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்படியே கூட்டத்தை பொழந்துக்கிட்டு நம்ம லீடர் அங்க வராரு. லீடர் நீங்களா அப்படின்னு இந்த சேர்மனும் அப்படியே ஷாக்ல இருக்க, என்ன ஷாக் ஆகுற, நான் பேசின லைவ நீ பார்க்கல போலயே, ஐயோ இங்க பெரிய ப்ராப்ளம் இருந்தது லீடர், அதான் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஆனா லீடர் வந்து இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, அதனால இவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சேர்மனும் அப்படின்னா உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவேன், இங்க பாருங்கடா இவன் ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, மத்தவங்களுக்கு எப்படி அந்த புகழாம் வந்து சாக போற நேரத்தை சொல்லுமோ அதே மாதிரிதான் இவனுக்கும் சொல்லிருக்கு, என்ன 20 வருஷம் கேப்ல சொல்லிருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு கல்ட்டையே உருவாக்கி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான், ஃப்ராடு இவன் தான் அப்படின்னு சொல்ல, இது உண்மைதான், ஆனா இதை நம்புற அளவுக்கு மக்கள் இன்னும் ரெடி ஆகவே இல்ல. லீடர் அசால்ட்டா அவன் போய் சொல்றான், பாத்தீங்களா உங்க கடவுளையே எவ்வளவு அவமானப்படுத்திட்டான்னு சொல்ல, இவனை சும்மா விடாதீங்க, இவனை நரகத்துக்கு அனுப்புங்கன்ட்டு சேர்மனை போட்டு துவைச்சு எடுக்கிறாங்க. அப்பா ஒரு கீழே விழுந்து அப்படியே சீலிங்க பார்க்கும் பொழுது அந்த சீலிங்ல பீனிக்ஸ் பறவை இருக்கிறது தெரியுது. இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா அந்த பார்க் சொன்னது உண்மைதான், அவளால ஃபியூச்சரை பார்க்க முடியுது, அப்ப இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொன்னாலே அப்ப அதுவும் நடக்க போகுதோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை நீங்க எல்லாரும் காலிடான்ட்டு அந்த இடத்துலயே ஆரோடு கையால இறந்து போறாரு இவரு. சோ இங்க நம்ம லாயரும் வந்து பார்க்க கூட்டிட்டு சேஃபா ஒரு ரூமுக்கு போறாங்க. அப்போ பார்க்கு நம்ம லாயரை பார்த்த உடனேயுமே குழந்தைங்க டாய்ஸ் எலிஃபென்ட், லாயருக்கு புரியல என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க, உங்க சாவுக்கான செய்தி அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. சோ நம்ம லாயரும் எதுவும் புரியாம பாக்குறாங்க. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் டிவியில் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரோய்டு ஆட்கள் சேர்மனை கொலை பண்ணது அப்படின்னு எல்லாத்தையுமே போடுறாங்க. ஏன்னா அந்த ஆரோய்டு கும்பல் வந்து எது பண்ணாலும் லைவ்ல பண்றாங்க. ஸோ இப்போ கூட நம்ம லாயரோட அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ண அந்த பர்சனை பிடிச்சு வச்சு இங்க பாருங்க இவனோட கதை முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல, அப்ப நம்ம கடவுள்கள்லாம் வருவாங்க, அந்த கேப்ல நம்ம லீடர் பார்க்கணும்னு நினைச்சா அந்த பார்க்க இந்த லாயர்லாம் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது நடக்கவே கூடாது, பார்க்க நம்ம லீடர் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் ஆசைப்படுறாருல நம்ம
நிறைவேற்றியே தீருவோம், ஏன்னா நம்ம தான் ஆரோஹெட்னு சொல்றாரு. எங்க அந்த லீடரும் இறந்து போன அந்த சேர்மனுடைய போனை செக் பண்ணும் பொழுது அவரு நிறைய தடவை நம்ம செக்ரட்டரிக்கு கால் பண்ண விஷயம் தெரிய வருது. எங்க நம்ம லாயர் வந்து அந்த பார்க் லேடியோடைய மேக்கப் அந்த பெயிண்டிங் எல்லாம் கழிச்சு நார்மல் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்கள பத்திரமா இங்க இருந்து வெளியே கொண்டு போகணும். அதுக்கு தான் ஒரு ஆளை வச்சு பிளான் போட்டாங்க. ஆனா இப்ப அவரு ஆரோஹெட்டுடைய கஸ்டடியில இருக்காரு. லாயரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இருங்க நமக்கு ஒரு ஸ்பை இருக்கான், அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு செக்ரட்டரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் சேட் பண்றாரு இவரு. இதை செக்ரட்டரியும் பாக்குறாங்க. அப்ப இன்னொரு மெசேஜ் வருது இறந்து போன அந்த சேர்மனோட போன்ல இருந்து. ஆனா மெசேஜ் பண்றது நம்ம லீடரு. செக்ரட்டரி ஷாக் ஆகுறாங்க. லீடர் என்ன மெசேஜ் பண்றாருன்னா, நடந்த எல்லா வேலையும் நீங்களும் ஐடியா பண்ணிருக்கீங்களே அந்த சோடோ குரூப் கூட சேர்ந்து. உடனே இவங்க காலே பண்றாங்க. லீடரும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த பார்க்க பார்க்கணும், சில விஷயங்கள் கேட்கணும், அவ்வளவுதான், ஒழுங்கா பார்க்க விடுங்க. அப்படி ஏதாவது தடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நடந்த விஷயத்துக்கு பின்னாடி கவர்மெண்ட் இருக்கு, கடவுளுக்கு எதிராகவே கவர்மெண்ட் செயல்படுதுன்னு மொத்த மக்களையும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்பி விட்டுருவேன். செக்ரட்டரியும் பயப்படுறாங்க. சரி ஓகேன்னு டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. லாயரோட அசிஸ்டன்ட்டுக்கு அவங்க மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி நம்ம செட் பண்ண அந்த ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு, மான்ஸ்டர் வந்து கொல்ல போகுது, அந்த கேப்ல எல்லாரும் லைவ் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்க பார்க்கிங் லாட்டுக்கு போய் எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்றாங்க. சோ ஆரோட ஆட்களும் அந்த பர்சனை பிடிச்சி ஒரு சிலைக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பார்த்தா லீடரோட சிலை தான் அது. டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு மான்ஸ்டரும் வந்து அந்த பர்சனை பயங்கரமா கொல்ல ஆரம்பிக்குது. சோ இதுதான் கேப்ன்ட்டு எஸ்கேப் ஆகணும்னு இவர் வேகமா போறாரு. ஆனா இது எல்லாமே ஒரு ட்ராப் தான். இவங்க இந்த மாதிரி பார்க்கிங் லாட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு செக்ரட்டரி மூலியமா லீடருக்கு தெரிய வந்து ஆரோட ஆட்கள்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க. சோ லீடரும் அங்க வராரு. அந்த பார்க் லேடியை தான் அவரு பாக்குறாரு. அவங்க கிட்ட ஏதோ கேட்கணும் போல. ஆனா சுத்தி ஆட்களா இருக்காங்களா, அந்த பார்க்கை விடுங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கை விட்ட உடனே அவங்க வேகமா ஓடுறாங்க. இவர் மட்டும் தனியா பின்னாடி போய் அந்த லேடியை பிடிச்சி, எங்க பாரு அந்த மான்ஸ்டருங்க நம்மள அழிச்சதுக்கு அப்புறம் நீ நரகத்துக்கு போனல, அங்க நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்கும் சொல்றாங்க, அது எனக்கு நரகம் மாதிரியே இல்ல, என்ன சொல்ற, இப்ப கண்ணாடியை பார்த்தா கூட அந்த மான்ஸ்டருங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா பார்க்குக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதோட அந்த பார்க்கு திரும்ப உயிரோட வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா ஃபியூச்சர் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்க அந்த லீடரை பார்த்த உடனே இப்பதான் புரியுது நீ ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு, ஏன்னா நீ ஒரு கோலை. லீடர் கடுப்பாக்குறாரு. என்ன பேசுற நீ அப்படின்னு கத்தும்பொழுதுதான், மான்ஸ்டர் வெளியே இல்ல, நீ தான் அந்த மான்ஸ்டரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லீடருக்கு ஒன்னும் புரியல. அப்ப பக்கத்துல இருக்கிற கண்ணாடியை பார்க்கும் பொழுது பின்னாடி அந்த மான்ஸ்டர் வர மாதிரியே இருக்கு. டக்குன்னு அவரோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அவரோட கை மான்ஸ்டரோட கையா மாறுது. இது அங்க ஆரோட ஆட்கள் அவங்க லைவ் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் அவங்க ஷூட் பண்றாங்க. மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா கடவுளுடைய தூதுவரா இருந்த லீடருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு. அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான்ஸ்டரா மாற ஆரம்பிக்குது. ஆரோட ஆட்களும் வந்து, தலைவரே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, போடா அங்கிட்டு அட்டாக்லாம் பண்றாரு இவரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம லாயரு அசிஸ்டன்ட் பார்க்க கூட்டிட்டு அங்க இருந்து கார்ல எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள போக விடாத மாதிரி இந்த லீடரை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட லாயரை பார்த்து, எனக்கு என்னமோ ஆகுது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. லாயரும் லீடரோட கைய அவங்க காரோடைய சீட் பெல்ட்டோட கனெக்ட் பண்ணி அப்படியே இழுக்க ட்ரை பண்றாங்க, அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தனியா பிரிக்க. ஆனா கை நழுவி அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. மொத்தமா ஒரு மான்ஸ்டரா மாறுறாரு. அப்படியே வேகமா ஓடி போய் டெலிபோர்ட் ஆகி அங்க இருந்து மறைஞ்சும் போறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரோட ஆட்கள் லைவா போடவே அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் ஆகுது. என்னடா இவருக்கே இந்த நிலைமையான. எங்க நம்ம செக்ரட்டரியும் அவங்க கவர்மெண்ட் ஆளு தானே, அவங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். மக்களுடைய இந்த பொய்யான நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு தேவை சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆரோடு மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணி மக்கள் கவர்மெண்ட்டை நம்புற மாதிரி நம்ம பக்காவா பிளான் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. எங்க நம்ம லாயரு அசிஸ்டன்ட் பார்க்க கூட்டிட்டு நேரா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்க அவங்களுடைய பசங்க கிட்டயே சேர்க்க போறாங்களாம். பார்க்க கூட்டிட்டு போறதுக்காக ஒரு முக்கியமான ஆளு வரப்போறாரு போல வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு வேன்ல குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ், ஒரு எலிஃபென்ட்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா பார்க் சொல்லிருப்பாங்கல்ல ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்ட்டு. இதை பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆகுறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் லாயரையே ஷூட் பண்ண வராரு. நல்ல வேளையா அவங்க கெஸ் பண்ணி திரும்பினதுனால புல்லட் லைட்டா உரசிட்டு தான் போயிருக்கு. இவங்க இருக்கிற இடம் வந்து இந்த பழைய காரெல்லாம் நசுக்கி எடைக்கு போடுவாங்கல்ல அந்த இடம். டக்குன்னு வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க காருக்கு பின்னாடி. லாயரும் கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்க, நீ எந்த ஆளு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சோடோவும் கிடையாது, ஆரோடும் கிடையாது, கல்ட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டை சேர்ந்தவன். இந்த பார்க்க நம்ம உடனே கொன்னே ஆகணும், அப்பதான் திரும்ப இந்த பூமி நார்மல் ஆகும் அப்படின்னு அவரு சொல்லி அந்த பார்க்கையும் கண்டுபிடிச்சி அவங்கள அடிச்சு ஒரு காருக்குள்ள போட்டு அந்த இடத்துல அப்படியே காரை நசுக்கிற ஒரு மிஷின் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கார் நசுங்கி அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஆனா அங்க நம்ம லாயர் வந்து அந்த அசிஸ்டன்ட் கூட சண்டை போட்டு அவரை கட்டி போட்டு பார்க்க காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்க. அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு, சொன்னா கேளுங்க லாயர், இந்த உலகத்தை திரும்ப நார்மலா கொண்டு வரணும்னா இவளை சாக
சாகடிக்கணும், அதான் ஒரே வழின்னு சொல்லும் பொழுது இவளை கொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஹேண்ட்கஃப் போட்டிருப்பாங்கல்ல, அதோட சாவியை தூரமா வைக்கிறாங்க. அவரால் கண்டிப்பா அதை எடுக்கவே முடியாது. இந்த கேப்ல பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பர்சனும் வராரு. இவரு தான் அந்த முக்கியமான ஆளு. சோ பார்க் நீங்க இவரு கூட போங்க, உங்க பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஆனா உண்மையிலே இவங்களை நம்பலாமான்னு கேட்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு சொல்றாங்க. சோ பார்க் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம லாயரை கட்டிப்பிடிச்சு இந்த உலகம் ரொம்ப சீக்கிரமாவே அழிய போகுது, சோ அதனால என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பார்க்க போறாங்க. எங்க நம்ம கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புகை மாதிரி உருவம் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்க சாக போறீங்கன்னு சொல்லுது. இவங்கள மட்டும் கிடையாது, சும்மா ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேரு ஒரே நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் வந்து அந்த உருவம் சொல்லுது அவங்க சாக போற நேரத்தை. அதனால மக்கள் எல்லோருமே அவ்வளவுதான் பேனிக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எப்பயாவது யாராவது ஒருத்தருக்கு அங்க இங்கன்ட்டு இந்த மாதிரி உருவம் வந்து சொல்லும், அந்த மான்ஸ்டர்கள் வந்து அட்டாக் பண்ணும். ஆனா இப்ப ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேருக்கு இது சொல்லுதா? நம்ம பார்க் சொன்ன மாதிரியே உலகமே அழிய போகுது போல இதுங்களால. நம்ம பார்க்கும் வந்து கார்ல அந்த முக்கியமான ஆள் கூட போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த முக்கியமான ஆள் வேற யாரும் இல்ல, அது பார்க்கோடைய பையன் தான். இத்தனை வருஷங்கள்ல சின்ன பையனா இருந்தவன் நல்லா வளர்ந்துட்டான். அந்த பையனும் அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம டிடெக்டிவ் உடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேன்சர் ரொம்ப முத்தி போய் அப்படியே சாக போறாங்க. கடைசியா அம்மாவோட முகத்தை பார்க்கணும்னு சொல்ல டிடெக்டிவும் போன்ல காட்டுறாரு போட்டோவை. அதை பார்த்துக்கிட்டே அவரோட பொண்ணும் இறந்து போறாங்க. டிடெக்டிவ் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. எங்க நம்ம லாயரும் நேரா எங்க வராங்கன்னா, ஒரு குழந்தைய காப்பாத்த பேரண்ட்ஸ் 2 பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய பாதுகாப்பா ஒரு ரூம் குள்ளேயே வச்சு தானே வளர்க்குறாங்க. அந்த குழந்தை கிட்ட போயிட்டு என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதோட சோடோ குரூப்ல இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் அவ்வளவுதான் உலகமே அழிய போகுது, கடைசியா என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்ட்டு எல்லாரையுமே ஃப்ரீயா விட்டுறாங்க. இத்தனை வருஷங்களா ரூம் குள்ளேயே இருந்த அந்த குழந்தைய கார்ல அப்படியே வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. லாயர் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதோட இப்பதான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே தெரிய வருது. என்னன்னா சீசன் 1ஓட லாஸ்ட்ல இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அப்பா அம்மா 2 பேரு குறுக்க வந்துருவாங்க. அவங்களுடைய சோலை தான் அதை எடுத்துட்டு போகும், குழந்தையோட சோலை எடுத்துட்டு போகாதுன்னு தானே நினைச்சிருப்போம். ஆனா உண்மை என்னன்னா அந்த குழந்தையோடைய சோலையும் அது எடுத்துட்டு போயிருக்கு. குழந்தையும் அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு திரும்ப அது உயிரோட வருது. சோ எப்படி சோலை எடுத்துட்டு போயும் அந்த குழந்தை திரும்ப உயிரோட வந்துச்சு, அதுவும் இவ்வளோ ஃபாஸ்டா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த சீசன் 2 முடிச்சிருக்காங்க. சோ ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர்களால பூமியில இருக்கிற எல்லோருமே கொடூரமா இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுங்களால இந்த உலகமே சீக்கிரமாவே அழிய போகுது. சோ இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படி மனிதர்கள் தப்பிக்க போறாங்க, அப்படி தப்பிக்கிறதுக்கான முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இந்த குழந்தை கிட்ட இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். அது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம அதையும் பார்க்கலாம். சோ இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.